Surabaya Atur. Surabaya Atur. हाँ मतलब गो గోర బయటికి కూర్చున్నారు కదా ఇద్దరు ఉన్నాలే వాళ్ళిద్దరే కూర్చున్నారు. వీడు పోలీసు మళ్ళీ పోలీసు ఆడతారా సూపర్ ఆడతారు. हाँ सर पोदमा ठीक है समझे मुझे పోలీస్ పోలీస్ పల్లి సూపర్ ఉంటుంది పల్లి పోలీస్ ఉంటుంది. భారత్ కట్లడు పేరేంది? బ్యాక్లేం బాట్ల అరే ఇక్కడ జన ముడి జన అని ఇక్కడ పోవాలి ముడి జతే one side ready.
சொல்லுண்ணே ஃபோட்டோ 2 ஜெராக்ஸ் வீட்டை வந்தாச்சுண்ணே சொல்லியாக்க ரெடி இல்லை அவங்க எக்ஸாக்ட் சரியான மேட்ச் பார்க்குறேன் டெல்லிக்கு மும்பைக்கு அது அப்படி தான் போய் இல்லை வாடா லாபி லாபி ಗಿರಿನಿ ಗಿರಿ ಎದುರಿಂಗ అంబేరి మిస్టర్ పేరు ఆడ లోట అందరూ మాట్లాడతా వీరు ఉంటే బెంచ్లో కూర్చుంటారు சீவல் சரக அணியினர் களம் எண் 4 விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். இளம் தென்றல் சீவல் சரக அணியினர் களம் எண் 4 வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களை எதிர்த்து தற்பொழுது அடுத்த போட்டியாக மைதானம் 3 களம் எண் 3 ரெட்ரோஸ் தி தர்மபுரி அணியினர் சேதுராஜன் பழனி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 4வது போட்டியாக புதிய பாதை புதிய பயணம் பாப்பம்பட்டி அணியினர் அவரை எதிர்கொள்ள வேண்டிய ரமேஷ் நினைவு சுக்காம்பட்டி ஏ அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கும் அடுத்த போட்டியாக ஜோதிபாஸ் நினைவு மட்டப்பாறை அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய மரினாபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கும் அடுத்த போட்டியாக அதிரடி மின்னல் கவராயப்பட்டி 777 ஸ்போர்ட்ஸ் அகாடமி செம்பட்டி அணியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கும் அடுத்தபடியாக அம்மன் சைடுல பெத்து Sudah putar. Aji tu nula apa ni? Ni tu ni.
அப்ப தொட்டனப்பட்டி டீ கோட் வந்திருக்கப்பா. அம்மன் ஸ்போர்ட் தொட்டனப்பட்டி டீ கோட் வந்திருக்க. 4 கள நடுவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். யாராக இருந்தாலும் ஐடி கார்டு இருக்கான்னு பாருங்க. கல்லூரி அணியா இருந்தா அவங்க ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணிட்டு விளையாட விடுங்க. 4 கள நடுவர்களுக்கும் கனிவான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். இப்ப நம்ம வந்து போட்டோ கொடுத்துருக்கோம். ஐடி கார்டு இருந்தா ஆடட்டும். அப்படி ஐடி கார்டு இல்லாத பட்சத்துல கல்லூரி அணியாக இருந்தால் அவர்கள் ஆதார் கார்டு காட்டினா விளையாண்டுக்கிட்டோம். ஆதார் கார்டுல திண்டுக்கல் கம்பல்சரி இருக்கணும். எல்லாரும் செக் பண்ணிருங்க. சமநிலை. இளந்தென்றல் சீவல் சிறகு நீங்க வரலன்னா ஸ்டார்ட் அடிச்சிடலாம்ப்பா. கேப்டன் இருக்கீங்களா இல்லையா? இளந்தென்றல் சீவல் சிறகு ஜிடிஎன் பி அணியினரும் எஸ்பிஎஸ் கும்பம்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கலையின் 2 இருக்கு. ஜிடிஎன் பி அணியினரும் எஸ்பிஎஸ் கும்பம்பட்டி அணியினரும் கலைஞன் 2 தயாராக இருக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இளம் தென்றல் சேவல் சரகத்தையும் இருக்கீங்களா இல்லையாப்பா? என்ட்ரி போட்டிருக்கீங்க. தங்களை எடுத்து களம் காண வேண்டிய ஜிடிஎன் கல்லூரி அணி ஆடுகளத்தில் வெகு நேரமாகிவிட்ட மேட்ச் ஸ்டார்ட் வச்சிடலாமா? இளம் தென்றல் சீவல் சிறகு அணியினர், இளம் தென்றல் சீவல் சிறகு அணியினர் இளம் தென்றல் சீவல் சிறகு அணியினர் இளம் தென்றல் சீவல் சிறகு அணியினர். சார் சென்றாங்க சார். இந்த ராஜாவை வந்து அவங்க நம்பர் இருக்கு, கேள்வி ஸ்டார்ட் வச்சுருங்க சார். சீவல் சிறகு சார் ரொம்ப நேரம் ஆச்சு. காலதாமதம் வேண்டாம். இளம் தென்றல் சீவல் சிறகு அதான் உள்ள இறங்க 5 பேருக்கு உள்ள களத்துக்குள்ள வாங்க. சுரவை 15, ஆத்தூர் 13. எல்லா பேருமே உங்க பிளேயர் ஐடி கார்டு கம்பல்சரி நீங்க வந்து சபாஷ். நடுவர்களின் கவனத்துக்கு நீங்க வந்து நாங்க கார்டு போட்டு டீம் அனுப்புறோம். அந்த கார்டு அடையாளத்தை காட்டினா மட்டும் விளையாட விடுங்க. விளையாட விடாதுங்க. உள்ள இறக்க வேண்டாம். கார்டு நாங்க போட்டு அனுப்புறோம். இங்க அனுப்புங்க. 16க்கு 15 உள்ள வந்து விளையாட போறோம். நம்பர் 1 ரேஸ். அதேபோல் கல்லூரி அணியாக இருந்தால் அவர்கள் அனைவருமே வந்து உங்க சொந்த கிளப்புக்கு கார்டு போட்டுக்கோங்கப்பா. ஜிடிஎன் கல்லூரி, ஆத்தூர் கல்லூரி, இந்த நீங்க எல்லாம் இருந்தாலும் உங்களோட சொந்த கிளப்புக்கு கார்டு போட்டுக்கோங்க. நீங்க உங்க கல்லூரியில போய் இறங்கும் போது உங்க கல்லூரி ஐடி கார்டு அந்த கார்டு காட்டினா போதும். உங்க கல்லூரி நீங்க விளையாடுங்க. நீங்க வருகின்ற கல்லூரி அணி மட்டும் நண்பர்கள் கூட்டம் 5 மணிப்பட்டி ஆடுவதற்கு வர வேண்டும். இன்னும் 2 மணித்துறைகளும் வர வேண்டும். இல்லை என்றால் காட்சி செய்யப்படும். இடைநிலை பிடிக்கப்படும். எந்த டீம் உள்ள வந்துருச்சுன்னா அவருக்கு விளையாடுறதுக்கு ஆபத்து டீம் உள்ள வந்து காட்சி செய்யறது. நண்பர்கள் வெளி மாவட்ட விளையாட்டுல யாருமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ராஜேவர் காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய போட்டி சரியாக 10:30 மணிக்கு தான் தொடங்கணும். அதனால வந்துட்டு எந்த டீமும் வரலாம் சார். எல்லா ரவுண்ட்லையும் நீங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். அனௌன்ஸ் பண்ண 5 மினிட்ஸ் அதான் ஸ்டார்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் போய்க்கலாம்.
சுரவை 21 ஆத்தூர் புதிதாக வந்திருக்கின்ற அணிகள் இங்க வந்து நாங்க டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேற்கு வந்து நாங்க உட்கார்ந்துருக்கோம். உங்களுடைய புகைப்படங்களை கொடுத்து நீங்க அடையாளத்தை வாங்கினா தான் விளையாட முடியும். இப்ப நாங்க திண்டுக்கல்ல நாங்க வந்து நம்ம சாம்பியன்ஷிப் நடந்திருக்கிறப்ப நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா கட்டணம் இல்லாத உங்களுக்கு அடையாள அட்டை இந்த இடத்துக்கு வெற்றி போயிட்டு நீங்க திரும்பி வந்து சொல்லுங்க அடையாள அட்டை இல்லைன்னா விளையாட முடியாது சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் யாரும் விளையாடுவதற்கு சிறுகை மாவட்ட சாம்பியன்ஷிப்புக்கு அனுமதி இல்லை. இது மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை மற்றும் மற்றும் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு இங்கு விளையாடுவதற்கு அனுமதி இல்லை. இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு விதி. ஆகவே டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் நாட் அலௌட் டு தி சாம்பியன்ஷிப் ஆஃப் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தேங்க்யூ சார். தற்பொழுது மைதானம் 4 நடைபெறும் போட்டியானது ஜிடிஎம் கல்விக்கல்லூரி அணியினருக்கும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தீவிரசரணியின் தயாரில் உள்ள இப்போட்டியை துவக்கி வைக்க இக்கல்வி குழுமத்தின் மதிப்பிற்குரிய உடற்குழு உறுப்பினர் ஐயா அவர்களை வருக அன்போடு வரவேற்கிறோம். நட்சத்திர விளையாட்டு வீரர் முன்னாள் நமக்கு நடைபெறும் சாம்பியன்ஷிப் இப்போதைய துவக்கி வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சார் இப்ப சரவணன் சார் சொல்ல ரூல் எல்லா பேருக்குமே 4 பேருக்குமே காதல விழுந்திருக்கோம். நம்ம அபிஷியல்ஸ் 4 கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்குமே. அதனால டிபார்ட்மெண்ட் யார் இருந்தாலும் விளையாட முடியாது சார். ஐயா திரு பங்காரசாமி அவர்களை போட்டியை துவக்கி வைக்குமாறு 22-19 பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். களம் 4 நடுவர்களாக பணியில் திரு சந்திராய பெருமாள், திரு வெள்ளைசாமி, திரு கருத்தையா, திரு ராஜசேகர். தம்பி யாரும் எங்கேயும் அன்பாக பேச போயிடாதீங்க. நமக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இந்த மைதானம் மட்டும்தான். அனைவரும் இந்த மைதானத்திலே தங்களை அன்புடன் கேட்டு